யூடியூப்பாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி டிஃப்ரெண்டான ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் எப்படி மேக் பண்ணி தான் பார்க்க போகிறோம், அதுவும் கைன்மாஸ்டில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதே இதாச்சு தான், இதே எஃபெக்ட் தான், இதே ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட் தான். அது வந்து நான் கைன்மாஸ்டில் மேக் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க, பார்த்து ஒர்க் ஆகணும்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் வந்து இது வந்து கைன்மாஸ்டில் மேக் பண்ணியிருக்கு. இது வந்து சிம்பிளானதை விட்டு போட்டு நம்ம வந்து ஆல்ட்மாஸ்டில் நான் எடிட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மேலே தப்பு இருக்குது, சாரி, அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் நான். இது வந்து ரொம்ப ஈஸி. கைன்மாஸ்டில் பேசிக்கான ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு. நான் அதை விட்டுட்டு ஆல்ட்மாஸ்ட் அதுபோக இன்னும் 2-5 எஃபெக்ட், இன்னொரு 4 ஆப்பு டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எல்லாம் இந்த எஃபெக்ட் இருக்கானே. ஸோ எதுலேயுமே இல்லை. லாஸ்ட்டில் ஆல்ட்மாஸ்ட்னா கீ ஃப்ரேம் வச்சு எடிட் பண்ணி அந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் எப்படி எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே கைன்மாஸ்டில் பார்த்து அந்த எஃபெக்ட் தெரிஞ்சுக்கோம். ரொம்ப ஈஸி, பேசிக்காக ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு. அந்த எஃபெக்ட் தான் இது. ரொம்ப ஈஸியான எஃபெக்ட். இது சிம்பிளாக அந்த எஃபெக்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஆடு பண்ண வேலை முடிஞ்சு, ரொம்ப ஈஸி. அதை விட்டுட்டு நான் எங்கெங்கேயோ சுற்றி போய் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சாரி கேட்டுக்கிறேன் நான். இந்த இதை பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக ஒர்க் ஆகும். தெரியும், கைன்மாஸ்டில் ட்ரான்ஸ்லேட் ஆடு பண்ணி எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒர்க் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கறவங்க பாருங்கள் எப்படி எடிட் பண்ணிருக்கீங்கன்னு, காமெடியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வீடியோவை அப்டேண்டராக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி பார்த்து பெல்லைக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டு செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தரம் நோட்டிஸ் கிடைக்கும். இது வந்து கைன்மாஸ்டில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில். ஸோ இந்த இப்போ ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட் வச்சு போட போகிறோம். ஸோ கைன்மாஸ்ட் ப்ரொமோஷன் லிங்க் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஒருவேளை பேஸில் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க கண்டிப்பாக. அதில் வாட்டர் மார்க் வரும். ஸோ அதனால சொல்கிறேன். நான் இப்போ வந்து கைன்மாஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கைன்மாஸ்ட் ஓப்பன் பண்ணால் இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும். அதை என்ன பண்ண முடியும், சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நான் 9:16, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஸில் எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு அதாவது நீங்கள் மாசம் பண்ணிங்கன்னா 9:16 லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா 1:1 பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ ரெண்டில் உங்களுக்கு என்ன சைஸ் வருமோ நீங்கள் உங்களுக்கு, அதாவது மாசம் பண்ணுறவங்க தான் மெயினாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வருமோ செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 9:16 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி டேரெக்டாக மீடியாவுக்குள்ளே போயிடும். இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான நான் வந்து அஜித் சார் இமேஜ் போட்டிருப்பேன். நீங்கள் இப்படிலாம் பார்த்துருப்பேன், தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இமேஜே நான் வச்சு சொல்லி காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து மாசம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு வீட்டை தனித்தனியாக போடுவீங்க. அவங்க நீங்கள் எப்படி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு படம்லாம் போட்டு எடிட் பண்ணுங்கள், பிறந்தநாள் கூட எடிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் இமேஜ் வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன். நான் தேவையான இமேஜ் வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு கலெக்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இமேஜை கிளிக் பண்ணிட்டு சிசராக இந்த மாதிரி ஜூம் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு நான் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிறேன். அதாவது இமேஜை. ஸோ உங்களுக்கு தெரியும் அதில் செட் பண்ணுறது, ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறது. ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலைன்னா அப்படி தான் செட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி. நம்ம ஃபன்னியாக இருக்குது அந்த நினச்சா இப்போ எனக்கு சிரிப்பாக தான் வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடிட் பண்ணோம். அதோட சிம்பிளாக கைன்மாஸ்டில் இருக்குது. ஸோ நம்ம கைன்மாஸ்டில் தான் பேசிக்கலே கற்றுக்கிட்டு வந்தோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம தப்பு தான். ஸோ காமெடி தான், அது நினச்சா சிரிப்பு தான் வருது. ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு. ரொம்ப கீ நியூஸ்னால் ஆடு பண்ணி ஜூம் பண்ணுறதுக்கு போட்டிருப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு கைன்மாஸ்டில். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு மேலே இமேஜ் ஆடு பண்ணால் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேளை வீடியோ ஆடு பண்ணால் கரெக்டாக விட்டுட்டு நீங்கள் தேவையானதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்லேட் ஆடு பண்ணிட்டா வேலை முடிஞ்சு, ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதாவது 2 இதுக்கும் சைடில் 2 இமேஜுக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அது கெட் மோடில் கூட போகல, அதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கெட் மோடில் கூட டவுன்லோட் பண்ண தேவையில்ல. சரி, கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளாசிக் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஜூம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக முடிஞ்சு. இந்த எஃபெக்ட் ஆடு பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. நம்ம ஆல்ட்மாஸ்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. 2 வீடியோவுக்கும், அதாவது 2 இமேஜுக்கும் கீ ஃப்ரேம் ஆடு பண்ணி ஒப்பாசிட்டியை குறைச்சி சைஸை கூட்டி ரொம்ப வேலை பண்ணியிருப்போம். இப்போ கைன்மாஸ்டில் பாருங்கள், அந்த எஃபெக்ட் ஆடு பண்ண வேலை முடிஞ்சு, ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. அதில் வந்துன்னா கிளாசிக் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் செட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஈஸியானது. ஸோ இதை விட்டு நான் எங்கெங்கேயோ சுற்றி வந்திருக்கேன். உங்களையும் அதேமாதிரி சொல்லி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு எனக்கு இந்த எஃபெக்ட் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான எஃபெக்ட்டை விட்டுட்டு நான் எங்கெங்கேயோ போயிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆடு பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆடு பண்ணி, ரொம்ப ஈஸி. இந்த எஃபெக்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணதில்லை. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியும் அந்த எஃபெக்ட் ஆடு பண்ணது அப்படியே கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் ப்ரீவியூலே பார்த்துருப்பீங்க, எல்லாமே அந்த அப்படியே வந்திருக்கும், ஜூம் ஆகி வர்றது. இதை தான் நம்ம ஆல்ட்மாஸ்டில் கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதை நீங்கள் பார்த்து எடிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து மாசம் பண்ணுறவங்களுக்கு தான் மெயினாக தேவைப்படும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் மாசா பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். ஸோ மாசா பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த வீடியோ பார்க்கணும்னாலும் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க, இதே மெத்தடில் கைன்மாஸ்டில். ஸோ வேறு லெவலில் இருக்கும். கைன்மாஸ்டில் எடிட் பண்ணுங்க, அது கூட எடிட் பண்ணாதீங்க, அது கஷ்டம் தான் நானே சொல்கிறேன்.
ஸோ கைன்மாஸ்டர் எடிட் பண்ண வேலை முடிஞ்சு சிம்பிளான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதில் போய் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி எடிட் பண்ணோம். ஸோ இதில் வந்து உங்கள் சாய்ஸ், நான் ரெண்டே சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது புரிஞ்சால் கூட பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது ரொம்ப ஈஸி, டைம் மிச்சம் நேரம், ஈஸியாக வேலை முடிச்சு போயிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா பிடிக்குதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.